வணக்கம். ஊட்டமேற்றிய ஈயம் கரைசல் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது 200 லிட்டர் பேரல். நம்மக்கிட்ட 200 லிட்டர் பேரல் இல்லாதனால 100 லிட்டர் பேரல் ஒன்று, 60 லிட்டர் பேரல் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தேவையானது 100 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் ஈயம் தாய் திரவம், கடலை புண்ணாக்கு 10 கிலோ, நாட்டு சர்க்கரை 2 கிலோ. ஊட்டமேற்றிய ஈயம் கரைசல் தயாரிக்கிறதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது எதை எப்பப்போ கலக்கணும் அப்படின்றது தான். நாட்டு சர்க்கரையை நல்லா தண்ணி ஊற்றி முதல்ல கலந்துக்குவோம். அந்த கட்டிகளாக இல்லாத மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிருவோம். இந்த ஊட்டமேற்றிய ஈயம் கரைசலை தயாரிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி எடுத்துக்குவோம். குளோரின் தண்ணி கலக்கக்கூடாது. குளோரின் தண்ணியாக இருந்தால் நுண்ணுயிர்கள் செயல்படாது. அதுக்காக குளோரின் கலக்காத நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துக்குவோம். அந்த 100 லிட்டர் தண்ணி இல்லாமல் ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் 2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு கலந்துக்குங்க. நான் 2 பேரல் வச்சிருக்கனால 2 பிரிஸ்ட ஈயம் கரைசல ஒரு இதில் 30 லிட்டருக்கு 300 மில்லியும் 70 லிட்டர் தண்ணிக்கு 700 ml எடுத்தாச்சு. கரைச்ச நாட்டு சக்கரை தண்ணியை பேரலில் ஊற்றிடுவோம். பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வரக்காப்பி மாதிரி இருக்கும். இது இன்னொரு பேரலில் ஊற்றுறேன். முக்கியமாக புது தண்ணியாக இருக்கணும். கொசு முட்டை விட்டு புழு இருந்ததுன்னா இந்த கலவை வீணாயிரும். அடுத்து ஈயம் தாய் திரவத்தை உள்ள ஊத்துறோம். பெரிய பேரல 700 ml, சின்ன பேரல 300 ml ஊத்துறோம். இந்த நாட்டு சக்கரை தான் ஈயம் கரைசலுக்கு தேவையான தீனி. என்னன்னா ஈயம் கரைசல் இருக்கிறது பூரா நுண்ணுயிரி தான். இந்த ஈயம் தாய் திரவத்துல உறக்க நிலையில இருக்கும். அதை நம்ம பெருக்கிறதுக்கு தான் இந்த கரைசலை தயார் பண்றோம். கடலை புண்ணாக்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போதான் நல்லா ஊறும். இந்த கடலை புண்ணாக்கை 24 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போதான் நல்லா கரையும் இந்த கடலை புண்ணாக்கு. இந்த கடலை புண்ணாக்கை ஊற வச்சதை அப்படியே திறந்து வைக்காம நல்லா போட்டு மூடி வச்சிருங்க. திறந்து வச்சா இதில் ஈ போய் முட்டை விட்டு புழுக்களாக ஆயிரும். இந்த கலவையில் ஈயம் கரைசல் நாட்டு சர்க்கரை கலந்துருக்கு. பாருங்க எப்படி நல்லா கிளம்பி இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம 15 மணி நேரத்தில் நல்லா புண்ணாக்கு ஊறிடுச்சு. ஒரு கட்டிகள் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. உள்ளே போட்டுருவோம். போட்டு நல்லா கலக்கி விடணும். எதுக்காக நல்லா கலக்கணும்னா அப்போ தான் எல்லா நுண்ணுயிரியும் ஒன்றா கலவையாக கலக்கும். நம்ம எதுக்கு கடலை புண்ணாக்கு சேர்க்குறோம்னா நைட்ரஜன் சத்தை கொடுக்கும். ஊட்டமேற்றிய ஈயம் கரைசலுக்கு எல்லா கலவையும் உள்ளே போட்டாச்சு. இதுக்கு மேலே இது 7வது நாள் தயாராகிரும் நம்ம வயலுக்கு பயன்படுத்துறதுக்கு. அதுக்கு முன்னாடி தினமும் இதை வளமிருந்து இலப்புறம் 10 தடவையும் இடமிருந்து வலப்புறம் 10 தடவை சுற்றுறப்ப இதில் நுண்ணுயிர்கள் மேலும் அதிகமாகும். நுண்ணுயிர்கள் அதிகமாகிறதுனால நம்ம பயிருக்கு தெளிக்கும் போது நம்ம மண்ணில் பட்டு நுண்ணுயிர்கள் இன்னும் பெருக்கம் அதிகப்படுத்தும். 10 நாளுக்கு அப்புறம் 100 மில்லி கரைசலுக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து நம்ம மேலேயே ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம நீர் வழியாக விடலாம். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த ஊட்டமேற்றிய ஈயம் கரைசலை தயாரிக்கிறதுக்கு எந்தெந்த கலவையை முதல்ல கலக்கணுன்றதை சொல்லிடுறேன். இந்த ஊட்டமேற்றிய ஈயம் கரைசல் தயாரிக்கிறதுக்கு முதல்ல நாட்டு சர்க்கரை போடுறோம். அடுத்து ஈயம் கரைசலை ஊற்றுறோம். அடுத்து புண்ணாக்கு, நல்லா ஊற வச்ச புண்ணாக்கை ஊற்றுறோம். எதனால் இப்படி பண்ணுறோம்னா, முதலே புண்ணாக்கை ஊற்றிட்டோம்னா அந்த புண்ணாக்கு புளிச்ச வாடை எடுத்து இந்த நுண்ணுயிர்லாம் செயல்படாமல் ஆக்கிரும். அதுக்காக தான் நம்ம புண்ணாக்கை கடைசியாக போடுறோம். நாட்டு சக்கரை முதலே போட்டுட்டு 2வது ஈயம் கரைசல் ஊற்றுறப்ப இந்த ஈயம் கரைசல்ன்றது நுண்ணுயிரி. அந்த நுண்ணுயிரிக்கு தேவையான தீனி தான் நாட்டு சக்கரை. இதில் புண்ணாக்கு கலக்கிறது ஒரு தலைச்சத்து, பயிருக்கு தேவையான தலைச்சத்து கிடைக்கும். அவ்வளோதான். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நன்றி.